யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். இந்த ராஜயோகத்தில் இயமம் நியமம் என்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ரெண்டு தான். இந்த ரெண்டில் தான் மன தூய்மை, உடல் தூய்மை, பழக்க வழக்கங்கள், பிரம்மச்சாரியம் எல்லாமே சகலதும் அடங்கியிருப்பது இந்த ரெண்டே விஷயத்தில் தான், இயமம் நியமம். இது ரெண்டையும் ஒரு மனிதன் முழுமையாக கடைப்பிடிக்கணும். அப்படி இப்போ கடைப்பிடிக்கணுன்றது இல்லை, கடைப்பிடித்தார்கள்னா அவங்க ராஜயோகி ஆயிடுவாங்க. அப்படி கடைப்பிடிக்க வேண்டும் என்றால் இங்கே இருக்கக்கூடாது. நேரடியாக காட்டுகளில், ஆசிரமங்களில் இப்படி போய் ஒரு இதை கட்டிட்டு நீங்கள் அங்கேயே இருந்துடணும். இங்கே இந்த இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம முழுமையாக நான் கடைப்பிடிக்கிறேன்னா வாழ்க்கை வேறு, அதோட ராஜயோக நடைமுறைகள் வேறு. நடைமுறைகளுக்கும் இந்த வாழ்க்கையில் உள்ள நடைமுறைகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா பிரம்மச்சாரிகள்னாலே உங்களுக்கு தெரியும், அதில் தான் உணவு, சைவ உணவு சாப்பிடணும், பிரம்மச்சாரியம் கடைபிடிக்கணும், மன தூய்மையாக இருக்க வேண்டும், அன்றாடம் கிடைக்கிறது தான் சாப்பிடணும், இப்படிலாம் பல விஷயங்கள்லாம் இருக்குது அதில். இதை நான் சுலபமாக்கியிருக்கேன். என்ன சுலபமாக்கியிருக்கேன்னு சொன்னால், இயமம் நியமம் இது இரண்டும் இந்த ரெண்டு விஷயமே ஒரு நாணயத்தில் இரண்டு பகுதி போல். இயமம் நியமம் அதாவது சொல்லால், செயலால், மனசால் மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்க முயற்சி செய்யணும். ஒரு நாணயத்தில் ரெண்டு பகுதின்றது என்ன சொல்கிறேன்னா, இன்னொரு பகுதி நம்மளால் முடிந்தால் சொல்லால் மகிழ்விக்கிறது, மக்களை சந்தோஷப்படுத்து. நம்ம பேசுனால மற்றவங்க சந்தோஷப்படுறது, மனதால் நினைக்கிறது நம்ம நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், வீடு வாசல்கார் அதேமாதிரி அவங்களும் நல்லா இருக்கணும், அவங்க உழைச்சியும் நல்லா இருக்கணும், அப்படி மற்றவர்களை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறது இந்த மனதால். செயலாளர்ன்றது ஏழை எளியவருக்கு உதவி செய்கிறது. இது முடிந்தால் நம்ம செய்யணும், நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு மற்றவங்களுக்கு செய்ய முடியாது. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.